சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க எத்தான் நந்து வராங்க. சக்தி வினயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பவி, வெற்றி அப்படின்ற அந்த மந்திர சொல்ல எட்டி பிடிக்கிறதுக்காக தான் எல்லாருமே வேகமா ஓடிட்டே இருக்கும். சோ சக்சஸ் இஸ் நாட் a destination, it's a journey அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றி பயணத்தை வந்து நம்ம பார்க்கும்போது அதுல நிறைய சவால்கள் இருக்கும், மறக்க முடியாத நிறைய நினைவுகள்லாம் இருக்கும், அண்ட் எக்கச்சக்கமான சந்தோஷம் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப 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 நிறையவே கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களுடைய ரேஷன் கார்டுல வந்து இவங்களோட பேரை மட்டும் தான் சேர்க்கல, ஆனா இவங்க எல்லாம் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நெருக்கமா இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு குடும்பம்னா அது சுந்தரி குடும்பம். அண்ட் அது மட்டும் இல்ல அஸ்வத், ஒரு தொடர் ஒரு சீரியல் அப்படின்னாலே நம்ம ஒரு விஷயங்கள் வச்சிருப்போம் இல்லையா? சுந்தரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸான விஷயம் எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா பெண்கள் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல டே டு டே பேசிஸ்ல ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நம்ம வந்து சுருண்ட கூடாது, அது கண்டிப்பா நம்ம எதிர்த்து போராடணும். அண்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்த்து போராடலாங்கிறதுக்கான ஒரு தைரியத்தையும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் இருந்தவங்க தான் வந்து சுந்தரி குடும்பம். சுந்தரி ஒரு சாதாரண பெண்ணா ஆரம்பிச்சு ஒரு சாதனை பெண்ணா மாறி இங்க அவங்க குடும்பத்தோட வந்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. எஸ், ஜெனரலாவே நம்மளுடைய சன் நிகழ்ச்சியில பயங்கரமான கொண்டாட்டம் இருக்கும், ஆனா இந்த கொண்டாட்டம் ஒரு வெற்றி கொண்டாட்டமா இருக்க போது. சோ இது சுந்தரி வெற்றி கொண்டாட்டம். பவி, நம்மளே பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா டைரக்டா சுந்தரி குடும்பத்தை கூப்பிடலாம் நினைக்கிறேன். சோ லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய சுந்தரி குடும்பம். சுந்தரி வெற்றி கொண்டாட்டத்துக்கு வருக 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 என்று வரவேற்கிறோம். ஆமா, வரும்போதே ஒரு அமர்க்கலமா வந்திருக்கீங்களே எல்லாரும். இந்த ஒரு ஜர்னி பத்தி நம்ம நிறைய பேச போறோம், பட் அதுக்கு முன்னாடி டேக் எ சீட். என்ன அஸ்வத், இவ்ளோ பேசியிருக்கோம், சுந்தரி குடும்பம் வர போறாங்கன்னு சொல்லிருக்கோம், பாதி பேர் தான் இருக்காங்க, இந்த முக்கிய தலைகள் எல்லாம் காணுமே. கூப்பிட்டுருவோமா அவங்க? ஆல் ரைட், சோ லெட்ஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் பில்லர்ஸ் ஆஃப் சுந்தரி குடும்பம். எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க சுந்தரியை காணுமே. சுந்தரி காணுமா? நல்லா பாரு, பிங்கிலிக்கா பிலாப்பி இங்க பா. சுந்தரி வெற்றி கொண்டாட்டம்ன்ற ஒரே காரணத்தினால என் சபல இது வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து சுந்தரி ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. சுந்தரி, யார் இன்ஸ்பிரேஷன் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு உங்களுக்கு? ஓ, அதனால தப்பிச்சிருக்கீங்க. பட் ஸ்டில் சுந்தரி வெற்றி கொண்டாட்டத்துக்கு எல்லாரையும் வந்து வெல்கம் பண்றோம். we are very very happy. சூப்பர் சூப்பர். எஸ், நிறைய விஷயங்கள் பேசலாம். அகைன் நீங்களும் போய் உங்களோட இருக்கையில் அமர்ந்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். ஸோ நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு ஜேர்னி அப்படின்றது வந்து டக்குன்னு வந்து சொல்லி முடிச்சிட முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஹாப்பினஸ் இருக்கு, சின்ன சின்ன சவால்கள்லாம் வந்து இருந்திருக்கும், அண்ட் எக்கச்சக்கமான மெமரிஸும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஜேர்னியை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச முதலாவதாக நம்ம கிருஷ்ணா கிட்டே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா, நீங்க வந்து வாழ்ந்திருக்கீங்க அந்த கேரக்டர்லன்றது நாங்க பல தடவை பார்த்துருக்கோம் டிவியில. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஜேர்னியை திரும்பி பார்க்கும்போது? ஆக்சுவலாக வந்து கிருஷ்ணா கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, சன் டிவியில் வந்து ஒரு 12 சீரியல் பண்ணியிருப்பேன். அதில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பண்ணது வந்து சுந்தரி மட்டும்தான். அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டு. இந்த கிருஷ்ணா ட்ராக் எப்படின்னா வந்து எல்லா விதமான எமோஷன்ஸும் அது கேரி பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு அது காமெடி ட்ராக்காக இருந்துச்சு, அப்புறம் அண்ணன் தங்கச்சின்னு ஒரு பாண்டிங் வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்துச்சு, அப்புறம் லவ் ட்ராக் வந்துச்சு, கோபம், எல்லா பலவிதமான எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்கு. அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா எல்லா விதமான எக்ஸ்பிரஷன் நான் கேரி பண்ணுறதுங்கிறது, இந்த விஷயம் வந்து கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து கிருஷ்ணா நான் வந்து ரொம்ப வாழ்ந்திருக்கேங்கிறது எனக்கு வெளியிலையும் அது இருக்குது. நம்மளுடைய மாலினி,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன் டிவி என்னோட பிறந்த வீடு மாதிரி, என்னோட லைஃபே இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. இந்த சுந்தரி ப்ராஜெக்ட், மாலினி கேரக்டர் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராஜெக்டாக எனக்கு அமைஞ்சது. ஐ ஃபீல் வெரி வெரி லக்கி. அதில் என்னோட ஃபர்ஸ்ட் கோ ஆக்டராக அரவிஷ் அண்ணா கிருஷ்ணா அமைஞ்சது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சச் அ கிரேட் பர்சன் ஹி இஸ். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் லக்கி டு ஹேவ் பின் ஹிஸ் பார்ட்னர் இன் த சீரியல். ஸோ மூத்த குடிகள் கிட்டலாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் யங்ஸ்டராக ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். சொல்லுங்க முருகன் மாமா. இப்போ இந்த சீரியலில் வந்து இப்போ நீங்கள் வெளியே போகும்போது வயசானவங்களாம் மாமான்னு கூப்பிடுவாங்க. அது சொல்லுவாங்க, கோச்சு கூடாது மாமான்னு தான் கூப்பிடுவேன் நான் அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ நான் ஒரு தடவை என் அக்கா பொண்ணு கூட, தீபான எங்கள் அக்கா பொண்ணு கூட ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன். அப்போது ஆட்டோ டிரைவர் அது வரைக்கும் எதுவும் பேசல, வண்டி எடுத்துட்டேன். மாமா எங்கே போகணுன்னாரு. அவர் எனக்கு தாங்க மாமா, உங்களுக்கெல்லாம் மாமா இல்லை. என்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கெல்லாம் இந்த மாதிரி மாமா இல்லையே, நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா. நாங்கள் அதே மாதிரி சன் டிவியில் நான் முதல்ல அவார்டு வாங்கினது இந்த முருகன் கேரக்டருக்கு தான். பாருங்க, இப்போ நிறையா பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 சீரியல் பக்கம் சன் டிவிலே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு தடவை எனக்கு அவார்டு கிடைச்சது இந்த முருகன் மாமா கேரக்டருக்கு தான். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் இந்த கேரக்டர் எனக்கு. அண்ட் அந்த சைடு நம்மளுடைய மிஸ்டர் மைக் செட் பழனி. ஸோ சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த ஜேர்னி? எனக்கு என்னன்னா, ஆரம்பத்தை சொன்னபோது ஒரு வில்லன் கேரக்டர் தான். பொதுவாக வில்லன் வந்து கிளைமேக்ஸில் தான் நல்லவனாக மாறுவான். ஆனால் இந்த கதையில் வந்து நான் வில்லன் வந்து நடுவுலையே நல்லவனாக மாறி, காமெடினாக மாறி, கடைசியில் வந்து தியாகம் பண்ணி செத்த போயிட்டேன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து காரணம் சுந்தரி மட்டுமா என்ன? ரைட்டா அந்த சைடு மாலினி பக்கமும் வந்து காத்து வீசுச்சு. நான் கேட்கணும்னு நினைச்சேன் மச்சான், ஒரு வார்த்தை பழனியை நான் காதலிச்சேன்னு சொன்னால பத்தியாவே. காதலி என் மனைவி ஆகலாம், என் மனைவி காதலி ஆக முடியாது, சண்டை போடாதீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. ஸோ பழனி கேரக்டர் கிடைச்ச வெற்றி வந்து சுந்தரி கூட நான் டிராவல் பண்ண தாண்டி எனக்கும் தனியாக ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு அந்த சீரியல் இருந்தது. எனக்கு சந்தோஷமா இருந்தது. தென் அப்படியே நம்ம உஷா கிட்ட கேட்டுலாம். சொல்லுங்க. ஆக்சுவலி சுந்தரிக்கு முன்னாடி நான் பாசிட்டிவ் ஹீரோயினா மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தேன். சரினா அதுக்கு அப்புறம் இல்லை, இதில் நான் ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் தானே பண்ணேன். ஸோ எனக்கு முன்னாடி என்ன எல்லாருமே கண்டுபிடிச்சா வந்து லைக் ஒரு நம்ம வீட்டு புள்ள மாதிரி வந்து கட்டிப்பிடிப்பாங்க. இது சுந்தரியில் அந்த நெகட்டிவ் போர்ஷன் வரதுக்கு அப்புறம்லேருந்து எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. அவன் அந்த சீரியல் உஷா சுந்தரி அந்த மாதிரி. அதனால அந்த லவ் திருப்பி நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ திருப்பி பாசிட்டிவா வந்து ஏதோ பண்ணி அந்த லவ் எனக்கு திருப்பி கிடைக்கணும் அந்த மாதிரி. அண்ட் அடுத்ததா லதா அவர்களே, நீங்க சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக இப்போது 1.5 இயர் முன்னாடி தான் நம்மளோட சுந்தரி டீமில் ஜாயின் பண்ணேன். எனக்கு முக்கியமாக இந்த ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக சுந்தரி தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி. முக்கியமாக இந்த சுந்தரி டீம் இவ்வளோ ஒரு ஃபேமிலியாக இருக்குன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் பார்த்தா ஹீரோயின் தான். ஸோ ஒரு ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்டில் எல்லாரையும் அரவணைச்சு போனால் அந்த ப்ராஜெக்ட் நல்லா போகும், ப்ளசண்ட்டாக போகுன்றது உண்மையான விஷயம். பிகாஸ் அவள் ஹீரோயின் கிடையாது, என்னோட தங்கச்சி. ஸோ சுந்தரி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக கேபி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி. லவ்லி சூப்பர். எனக்கு ஒன்றுப்பா, டைரக்டர் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவரு எல்லாருடைய கேரக்டரையும் பயங்கரமா வந்து வடிவமைச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு அது செதுக்கி இருக்காரு அப்படியே. ஆனா எப்படி வந்து சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சாரு, அது மட்டும் தான் எனக்கு உறுத்தினே இருக்கு. இப்ப கேட்டிருப்பாங்களே, மேடம் இந்த மாதிரி உங்க கேரக்டர் நேம் வந்து சின்ன பொண்ணு மேடம் சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஃபர்ஸ்ட் நியாயப்படி ஒரு மனசாட்சி உள்ள ஒரு கலைஞனா இருந்தா இந்த பேர் எனக்கு வேண்டாம்னு சொல்லிருக்கணும். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு சுந்தரி டீம்ல இருந்து சுந்தரி 2 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வில்லி கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்ட்டாங்க. ஓகே ஃபைன். உங்கள் கேரக்டர் நேம் என்ன சின்ன பொண்ணுன்னு நான் அந்த பேரை யார் வச்சாங்கன்னு தெரில. இப்போ வரைக்கும் அந்த பர்சனை நான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கடைசி முடிகிற வரைக்கும் நான் வந்து அவ்வளோ கலாய் வாங்கியிருக்கேன். ராஜபாடா பாவம், எனக்கு ஒரு பொண்டாட்டி சின்ன பொண்ணா வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அவர்கிட்ட நம்ம கேட்டோம். சொல்லுங்க, உங்க வைஃப் யாருங்கன்னா சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்ல சுந்தரி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். இது வந்து நான் சன் டிவியில் பண்ணுறது 2வது ப்ராஜெக்ட்டு. என்னென்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரெகனைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் இல்லாத ப்ளஸ் பண்ணுவாங்க, இன்னும் நீங்கள் பெருசாக வளரணும், இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது வாழ்த்துவாங்க.
ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம அருண் கிட்ட கேட்டலாம். அருண் சொல்லுங்க. சுந்தரி எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புன்னு சொல்கிறத விட லைஃப்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரையாக பசுமை இல்லாமல் ஒரு லைஃப் போகும்ல, எல்லாருக்குமே அந்த சுச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் என்னையே நம்பி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ஏன்னா ஒரு ஹீரோன் இருக்கும்போது வில்லன் இருக்கணும், அப்படின்னா தான் அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லனா, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வில்லனாக பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட். எல்லாரும் நம்பி இதை கொடுத்தாங்க, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது வெளியே கிடைக்கிற ரெகக்னேஷனில் புரிஞ்சுக்கிட்டேன், அது ஓகே ஏதோ கொஞ்சம் உருப்படியாக பண்ணுறோம்டா அப்படின்னு. சூப்பர் சூப்பர். இங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க, நம்மலாம் அவங்கள பாத்துக்க தேவையில்ல, அவங்க ஒருத்தவங்க எல்லாரையும் சுத்தி சுத்தி ஹேண்டில் பண்ணுவாங்க. இத்தனோண்டு ஆட்டம் பாம் மாதிரி இருந்தாலும் பவர் பேக்டான ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க. சொல்லுங்க தமிழ் பாப்பா, எப்படி இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட்ல? நீங்க ஆரம்பத்துல கமிட் ஆகி நடிச்சதுக்கும் இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா தான் இருந்துச்சு. சரி, யார் ரொம்ப பிடிக்கும் இங்க? கேபி அம்மா. இவ்வளோ வருஷம் நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கல்ல, இப்போ ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? கேபி அம்மா தான். கேபி அம்மா தான். ஆக்சுவலி நல்லா பார்த்துப்பாங்க. ஐயோ, எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறைய என் கூட பழகியிருக்காங்க. பட் என்ன ஒரு பயங்கரமான ஆச்சரியமா இருந்ததுன்னா, பயங்கரமான ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன்ஸ்லாம் வந்து தமிழ் கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. சுந்தரி சீசன் 1ல ஆரம்பிச்சு சீசன் 2 கண்டினியூ ஆச்சு. அண்ட் சீசன் 2ல வெற்றி நீங்க வந்து இணைஞ்சிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு உங்களோட ஜர்னி சீசன் 2ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்? பிகாஸ் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டீம், நீங்க புதுசா என்டர் ஆகி இவங்களோட மிங்கிள் ஆனது எப்படி இருந்தது? அந்த கேரக்டர் உங்களுக்கு வெற்றிங்கிற கேரக்டர் எப்படி பிடிச்சிருந்தது? கேரக்டர் வாஸ் வெரி நைஸ், ஏன்னா இது அவுட் அண்ட் அவுட் பாசிட்டிவ் கேரக்டர். அப்புறம் டீம் பியூட்டிஃபுல் டீம், ஏன்னா நல்ல டேரக்டர், எவ்ரிபாடி ஒரு ஈகோ கிடையாது. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ் டு சி. அண்ட் நல்லா பேசுவாங்க, ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் பார்ட் வாஸ் ஷார்ட் போயிட்டுருக்கோம், பின்னாடி இன்னொரு டைலாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபன் எல்லாம் வேறு செட்டில் நான் பார்த்தது கிடையாது. சரியான ஃபன். இட் வாஸ் குட் ஜேர்னி. அண்ட் அகெயின் முடியும் போதும் இட் இஸ் ஃபினிஷிங் அட் அ பீக். ஸோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அடுத்தபடியா பன்முக நாயகன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் அந்த கார்த்திக் அப்படின்ற கேரக்டர் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? அதான் அப்போ சொன்ன மாதிரி தான், ரியல் கேரக்டர் மேட்சிங்கான ஒரு கேரக்டர்னு சொன்னீங்க. ஆனால் அவ்வளோ நல்லவர் அந்த கேரக்டர். ஆக்சுவலி கார்த்திக் என்ற கேரக்டர் வந்து தப்பாக மிஸ்லீட் பண்ணியிருக்கேன், வந்து பிளே பாய் என்ற கேரக்டர் மாதிரி மிஸ்லீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அப்படி இல்லை, அவர் அந்த கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தேன்னா ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கேன், ஸ்டில் அந்த பொண்ணுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஸ்டார்டிங் வர்ற அந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயத்துல நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனில் உடச்சி ஒரு பெர்ஃபார்மராக மாற்றுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோட கோஸ்டார்ஸும், ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிற போதும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அமைஞ்ச ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தியும் மனசில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டமா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய தூணா, முக்கிய காரணமா இருக்கக்கூடியது ஒருத்தவங்க தான். சுந்தரி, எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க வந்து இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கிறது? சுந்தரி வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, என்னோட நமக்கு அப்பா அம்மாவோட காசு என்ன எது இருந்தாலுமே நம்மளோட வாழ்க்கை தரத்தை ஒரு மாற்றுற ஒரு விஷயம் இருக்கும்ல. சுந்தரி என்னோட வாழ்க்கை தரத்தை அப்படியே மாற்றுச்சு. அண்டு என் கனவோட சேர்த்து, ஏன்னா நமக்கு ஒரு படத்தில், நான் ஏதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன டயலாக் கிடைக்காதா, ஒரு சின்ன க்ளோஸ்அப் நமக்கு வைக்க மாட்டாங்களான்னு ஏங்கின காலம் அதிகம். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாகவே நம்மளை பற்றின ஒரு விஷயம், நம்மளை சார்ந்து ஒரு கதை போகுது அப்படிங்கும்போது அதை தான் நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். உண்மையிலே சுந்தரி அப்படி ஒரு விஷயம் எனக்கு. அண்ட் இந்த கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, சுந்தரியோட கேரக்டர் வந்து நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து மேலே போய் ஸ்டேஜ் ஏறினா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் தான் சுந்தரிங்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த சுந்தரி கதாபாத்திரத்தோடு சேர்ந்து நானுமே உண்மையில நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த கதாபாத்திரத்தை நான் நிறைய வளர்ந்தேன். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஈகோ இல்லாத இத்தனை ஆர்டிஸ்ட், ஒரு துளி ஈகோ கிடையவே கிடையாது. அண்ட் இந்த செட்டில் இவங்க மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். ஏன்னா சுந்தரிங்கிறது சுந்தரி என்னை சார்ந்தது கிடையாது. இவங்க எல்லாரும் சேராமல் சுந்தரிங்கிற ஒரு ப்ராஜெக்டே கிடையாது. ஒரு கதை தான் ஒரு நாயகனையும் ஒரு நாயகியும் சூஸ் பண்ணணும். என்றைக்குமே கதையோட நாயகியே நாயகனாக இருக்கணும், அவ்வளவுதான்.
அது என்றைக்குமே நான் தலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு நினைப்பேன். சூப்பர். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு எல்லாருக்குமே. நீங்க வந்து சொல்லும் போது எங்களுக்கு அப்படியே டக்குன்னு போயிட்டுல எல்லா மொமெண்ட்ஸையும் வந்து அப்படியே ரீலீவ் பண்ணிட்டு வந்த ஃபீலிங் தான் இருந்தது. நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷலான ஒரு முக்கியமான பர்சன் வந்து அவங்களோட மெமரியை ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை நமக்காக அனுப்பியிருக்காங்க. ஒரு ஏவியா இருக்கு, அதை பார்த்துடலாமா? ஏவி ப்ளீஸ். ஹலோ, எல்லா சன் டிவி வியூவர்ஸ்க்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீ கோபிகா, சுந்தரி சீரியல் அனு பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுந்தரி சீரியலுக்காக என்னை கூப்பிட்ட பாலு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் காவேரி மேம் செலக்ட் பண்ணதுக்கு, சுஜாதா மேம், அப்புறம் எங்களோட பெரிய பேக் போன் சொல்லணும், எங்களோட டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் அழகர் சார், அப்புறம் எங்களோட கேமராமேன் பாலமுருகன் சார். சுந்தரி டீமை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்கட்டும், டைரக்ஷன் டீம் இருக்கட்டும், காஸ்டியூம் டீம் இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஒரு 3 years ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் எங்கேயும் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன் நம்ம கிளைமேக்ஸ்க்காக. ஸோ முடியும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி இந்த லாஸ்ட் டைமில் நடந்த ஃபங்க்ஷனில் என்னால் வர முடியல பிகாஸ் ஆஃப் த ஷூட். ஸோ இந்த சீரியலுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்த எல்லா மக்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து உங்களுடைய ஜேர்னி பற்றி நிறைய மெமரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த 4 வருஷம் ஜேர்னி அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குல்ல உள்ள, அது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு அழகான ஒரு ஏவியா நம்ம பார்த்துடலாமா? ஏவி ப்ளீஸ். சுந்தரி சாதிக்க நினைக்கும் பல பெண்களின் அடையாளம். இவள் கடந்து வந்த பாதை பூக்கள் நிறைந்த நந்தவனம் அல்ல, கற்கள் நிறைந்த முட்கள் வனம். இவள் சாதிக்க பிறந்தவள், விழும்போதெல்லாம் வேகமாய் எழுந்தாடியவள். உடுத்த நல்ல துணியோ திங்க நல்ல சோறு கூட இல்லாம இருந்திருக்கோம், ஆனா மான மரியாதை விட்டு வாழ்ந்தது கிடையாது. கலெக்டர் கனவை நோக்கி ஓடுகையில் கல்யாண பொறியில் கால் வைத்து மாட்டிக்கொண்டவள். தத்தெடுத்த பிள்ளையாய் தமிழ் இருந்தாலும் பெற்றெடுத்த தாய்க்கு மேலாக அவளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவள். கொண்ட கடமைக்காகவும் குழந்தைக்காகவும் தன் காதலையும் புதைக்க துணிந்தவள். நெஞ்சில நேர்மையும் மனசுல தைரியமும் இருந்தா ஒரு பொண்ணால எதையுமே சாதிக்க முடியும். நான் போராடி ஜெயிச்சவ. சுந்தரி மறக்க முடியாதவள், தவிர்க்க முடியாதவள், தடுக்க முடியாதவள். விடை பெறுகின்றாள் வெற்றியோடு. வாழ்த்துங்கள், இவள் உங்கள் வீட்டு பெண். ஸோ எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கேபியை மட்டும் தான் பார்த்துருந்தேன். ஸோ சுந்தரியா அவங்க இந்த ஜேர்னி வந்து எப்படி இருந்ததுன்றது வந்து நான் எதுவுமே பேசல, நீங்க வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ சேஞ்ச் பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து. நான் தான் சொன்னேன்ல, வாழ்க்கை தரத்தையே மாத்தின ஒரு 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 விஷயம் சுந்தரி அப்படிங்கும்போது பார்க்கும்போது அப்படி இருக்கு. சத்தியமா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே எல்லாம் நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு என்னென்னமோ இது பண்ணிட்டு ஓடுறோம். கிடைக்கிற ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும்னா எல்லாமே தானாக தேடி வருங்கிறதுக்கு உண்மையிலே சன் டிவிக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சுந்தரி வெற்றி கொண்டாட்டம்ல நிறைய மெமரிஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கேட்க வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சேஞ்ச் தான் வந்து ஒரு பயங்கரமான கான்ஸ்டன்டான ஒரு விஷயம். என்ன மாதிரி இருக்கணும்டா. இது பயங்கரமான சேஞ்சா இருக்கு. அரசல் பரசலா எல்லாம் இல்ல, என்கிட்ட நேர்லயே பம்பல் கே சம்பந்தத்துல வர நர்சம்மா மாதிரியே இருக்கு. பம்பல் கே சம்பந்தம் நர்சம்மா தான் தெரியும். ஒரு படத்துல வடிவுக்கரசி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா வந்துல வருவாங்க, அது தெரியாது உனக்கு? பரவாயில்லடா, இட்ஸ் ஓகே. பிங்கிலிக்கா பிலாபிடா சொன்ன மாதிரி வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு.
சோ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரியான மூமெண்ட் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருந்திருக்கு இல்ல. சோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சூப்பர். ஓகே, சோ முதல்ல யாரோட கம்பேரிசன் பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். முருகன் மாமா என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். நீங்க அப்போ இருந்ததுக்கு இப்போ இது இப்படி மாத்தி போட்டா கூட நம்புற மாதிரி. அட போங்கயா, முடிச்சு விட்டீங்க போங்க. சரி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. சுந்தரிக்கு முன் சுந்தரிக்கு பின் பெரிய மாற்றம் இல்லை, பட் மன நிம்மதி கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் சன் டிவிலேயே வந்து அன்னம்னு ஒரு புது சீரியல் பண்றேன். சூப்பர் சூப்பர். திரும்பவும் மாமா தான். என்னன்னா அதே 7 o'clock வேற. நான் மட்டும் தான் அந்த ஸ்லாட்டை விடல. சூப்பர் சூப்பர். நீங்களும் அந்த ஸ்லாட்டை விடல, அந்த ஸ்லாட்டும் உங்களை விடல. சூப்பர் செம. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். முறுக்கு மீச மாமா நீதான் முரட்டு கால போல. அடுத்தது இங்க சமத்து பிள்ளையா உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர். அவரை தான் கூப்பிட்டு அன்று இன்று நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதுக்காக லெட்ஸ் கால் ஜெய். உங்களுக்கு சுந்தரிக்கு முன் சுந்தரிக்கு பின் எப்படி இருந்திருக்கு? பர்சனலா இல்ல கெரியர் ஓரியன்டா? ரெண்டுமே சொல்கிறேன். பர்சனலாக வந்து ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. அண்ட் கெரியர் வைஸ் வந்து பெரிய ரெக்கக்னிஷன். லைக் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் கேரக்டராக மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். சுந்தரி சீரியலுக்கு அப்புறம் வந்து இந்த பையன் ஒரு ஹீரோவை கூட பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தது வந்து சன் டிவி. ஸோ அதுக்கப்புறம் தான் மீனா சீரியல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலில் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் மேல் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ சன் டிவிக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் இது மாறக்கூடாது. அண்ட் சன் டிவிக்கும் எனக்கும் இருக்கிற வரவும் எப்பவுமே மாறாதுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல். அடுத்ததா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா வந்து லெட்ஸ் வெல்கம் மாலினி. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது அன்னைக்கு நீங்க வந்ததுக்கும் இன்னைக்கு நீங்க இருக்கிறதுக்கும்? பெங்களூர்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இண்டஸ்ட்ரியில சாதிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீமோட வந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு நிலையா நிற்க வச்சது சுந்தரி சீரியல் தான் சொல்லணும். என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட். இதை நான் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு டீம் எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார். அடுத்தபடியா நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நவரச நாயகன் மாதிரி ஒரு பன்முக நாயகனா நம்ம கிட்ட வந்து நம்ம மனசு எல்லாரும் இடம் பிடிச்சிருக்க கார்த்திக் அவர்கள் தான். வாங்க. அது வந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகே, பட் ஆனா சீரியஸ் நோட் ஜிஷ்ணு, நீங்க வந்து சொல்லுங்க. கார்த்திகா வந்து பயங்கரமா எல்லார் மனசையும் கவர்ந்துட்டீங்க. சுந்தரிக்கு முன் சுந்தரிக்கு பின் கெரியரா பர்சனலா என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? மெயின் விஷயம் சிந்தனை. அப்போ இருந்த சிந்தனையும் இப்போ இருக்கிற சிந்தனையும் ரொம்ப. அது இல்லாமல் மெயின் விஷயம் கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி அண்ட் மக்கள் நிறைய பேர் அதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறாங்க இப்போல்லாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பேஸ் விட இப்போ கொஞ்சம் கூட எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிருக்கு. எஸ், அண்ட் ஆல்சோ வந்து சின்ன திரையில பன்முக நாயகன் ஆயிட்டாரு. வெள்ளித்திரையிலையும் வந்து நீங்க வந்து பயங்கரமான ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதுவுமே சீக்கிரமாவே நடக்கணும்னு நாங்க வந்து விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கூப்பிட போறோம் பாத்தியா ஒருத்தவங்கள அன்று இன்று பாக்குறதுக்காக. அவங்களோட ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி கண்டிப்பா இப்ப நம்ம கூப்பிட்ட யாரோட சேஞ்ச் ஓவருமே இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உலகத்திலேயே யாருமே கொடுக்க முடியாது. லெட்ஸ் வெல்கம் சுந்தரி. புதுசா பழசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. எல்லார்கிட்டயும் வந்து கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு.
சுந்தரிக்கு முன் சுந்தரிக்கு பின் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சுந்தரிக்கிட்டே கேக்குறோம் நாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்கு? எனக்கு அதான் சுந்தரிக்கு முன்னாடி லைக் ஒரு கேபியா வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வெளியே சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணு பயங்கர வீரம் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. நான் நல்லா ஓரமா குத்த வச்சு அழுவேன், பயப்படுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் அந்த சுந்தரி கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும். நம்பி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றோம், அவங்க மூலமாவும் ஒரு பிரச்சனை வருது, அதாவது கதைப்படி அப்படிலாம் ஒரு வருது அப்படின்னா அவ உட்காந்து அழுவா. பட் அடுத்த நாள் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து என் ரியல் லைஃப்லேயும் இப்போ நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அழுகிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குவா சுந்தரி, அழுகிறதுக்கு ஒரு நாள் எடுப்பா. அடுத்த எபிசோட்லேயே வந்து வீராங்கனையாக போவா, அதுக்கு அடுத்த எபிசோடு அழுவா. அந்த ஒரு மாற்றம் வந்து எனக்கு என் ரியல் லைஃப்ல நான் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு. லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட். சோ கேபி, இதே மாதிரி நிறைய ஹாப்பினஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much. Thank you. Thank you கேப். நான்தான். சோ அஸ்வத், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு டைம்ல சுந்தரி குடும்பத்துல இருக்க கேரக்டர்ஸை பத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவரும் நம்ம சன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். புன்னகை பூவே குடும்பத்துல இருந்து சத்யன் தான் உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together. வேர்ல்டுலயே நம்பர் 1 சன்னு ஊடகம், அதுல சக்க போடுதுப்பா சுந்தரி நாடகம். அண்ணல் பறக்க நடந்து வராங்க சுந்தரி மேடம், இன்னும் 1000 எபிசோட் போட்டா கூட சூப்பரா ஓடும். வேர்ல்டுலயே நம்பர் 1 சன்னு ஊடகம், அதுல சக்க போடுதுப்பா சுந்தரி நாடகம். அண்ணல் பறக்க நடந்து வர்றாங்க சுந்தரி மேடம், இன்னும் 1000 எபிசோட் போட்டா கூட சூப்பரா ஓடும். சுந்தரி அக்கா படிப்புல பக்கா, எக்ஸாமுக்கு போச்சு ஐஏஎஸ் ஆச்சு, கல்யாணம் பண்ணா டேமேஜ் ஆனா அசரம நின்னா சிங்க பெண்ணா. வேர்ல்டுலயே நம்பர் 1 சன்னு ஊடகம், அதுல சக்க போடுதுப்பா சுந்தரி நாடகம். அண்ணே, சுந்தரி மேடம் சொல்றீங்களே, அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. பாட்டாவே பாடுறேன் கேளு. சுந்தரிய ஏத்துக்கு நாங்க தமிழ்நாட்டு மக்களு, பாவம் அந்த பொண்ணுக்கு தான் ஏகப்பட்ட சிக்கலு. கலரை பத்தி பேசுறாங்கன்னு கலங்காதம்மா நீயும், அநியாயத்தை பார்த்தா போதும் புலி மாதிரி பாயும். அப்பத்தா கூட தானே எப்பவுமே பெட்டுங்க, ஆனா அம்மா தானே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. கார்த்தி விட்டுட்டான்னு ஃபீலிங்கு தான் ஆகாத, நாங்க கூட இருக்கோம் மனசு உடஞ்சி போகாத. வெற்றி வந்தாரு கல்யாணம் பண்ணாரு, சுந்தரி பொண்ணுக்கு கூட துணையா நின்னாரு. சுந்தரி மாறி பொண்ணு எல்லாம் கோடியில ஒருத்தி தாண்டி பொறப்பா பொறுப்பா இருப்பா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கார்த்திக். யூ மீன் பருத்தி வீரன் கார்த்திக்? சுந்தரிய பாடா படுத்துவானே அந்த கார்த்திக். ஹீரோவாக நடிக்க வந்தார் நம்மளோட கார்த்தி, பாட்டு டோல ஆக்கிட்டாங்க ஸ்கூல்ல பீட்டி வாத்தி. விருப்பம் இல்லாம புச்சா இருப்பா சுந்தரியோட கைய, அத மறைக்கத்தானே சொன்னாருப்பா அண்ணு கிட்ட பொய்ய. அண்ணுவோட ஆபீஸுக்கு ஆடு தானே பண்ணாரு, நடிப்புக்கு இவரு தானே எக்ஸாம்பிளா நின்னாரு. கடத்தின்னு போனாருப்பா அவரோட புள்ளைய, இனிமே கொடுக்காதப்பா சுந்தரிக்கு தொல்லைய. ஆள பாருப்பா நல்லா ஆயிட்டுங்க கார்த்திக் கேரக்டரு, அட செம்ம வெயிட்டுங்க. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கார்த்திகோட குட்டி குட்டி ஸ்டோரி, தப்பு இருந்தா கேட்டுக்குறோம் சாரி. அண்ணாத்த நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வாழ்க்கையில உண்மை நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். அவரை பத்தி தான் பாட போறோம்.
நேர்மையான ஆபீசர் நம்ம வெற்றி சார், அதனால எத்தான் கெட்டு போச்சு அவரு நல்ல பேரு. சாருக்கு தான் சுந்தரி மேல லவ் தானே வந்துச்சு, அவ இல்ல என்ன சொன்ன உடனே மனசு தானே வந்துச்சு. லைஃப்ல பல கஷ்டத்தை பார்த்து தாண்ட வந்தாரு, ஒய்ஃப பறி கொடுத்து மனசு தாண்டா நொந்தாரு. சாரு மனசு தாங்க 24 கேரக்டர் கோல்டுங்க, அவரு ஆவ மாட்டாரு என்னைக்குமே ஓல்டுங்க. சுந்தரி மேடத்தை நல்லா பாத்துக்கோ, எது சொன்னாலுமே அட அம்மா போட்டுக்கோ. உங்க பேரு கேட்ட மாதிரி நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துறோம், மனசார வாழ்த்துறோம். ஜென்ஸை பத்தியே பாடிக்கிட்டே இருக்குமே, நம்ம லேடிஸை பத்தி ஏதாவது? அவ்வளவுதானே. அனு, ஆர் யூ ரெடி? அனு தாண்ட சுந்தரியோட உண்மையான ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்லையம்மா என்னைக்குமே எண்டு. கார்த்திக்கிட்ட இருக்குதப்பா அனுவோட ஆர்ட், இந்த செட்டிலேயே அனு தான்ப்பா ரொம்ப ரொம்ப கியூட்டு. சுந்தரிக்கு சப்போர்ட் பண்ணி எப்பவுமே நின்னாங்க, IAS ஆகணும்னா கோச்சிங் போக சொன்னாங்க. அனுவும் சுந்தரியும் ஒன்னா சேர்ந்தா பண்ணுங்கோ, 2 பேருக்குமே புருஷன் தானே ஒண்ணுங்கோ. நல்ல முடிவா அனு பொண்ணு எடுப்பா, குழந்தைய தூக்கி சுந்தரிக்கு கொடுப்பா. அனு மாறி ஃப்ரெண்டு எனக்கு லைஃப்ல தான் கிடைக்க வேணும் காடு, ஓ மை காடு. அண்ணே, அடுத்து யாரை பத்தி பாட போறேன்னு ஒரு சின்ன க்ளூ கொடுனே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. புரிஞ்சிருச்சுல, கிருஷ்ணா தானே. பாசமலர் சிவாஜிக்கு டப்பு குத்தது யாரு? சுந்தரி சீரியல் கிருஷ்ணா தாண்டா அவரோட பேரு. தப்பு பண்ண காத்திய கூட ஃப்ரெண்டா தாண்டா நினைப்பான், சுந்தரிக்கு ஒண்ணு நாக்க முதலாளா இருப்பான். மழையில நனைஞ்சா நீ படுத்துக்குவ ஜொரத்துல, இந்த மாதிரி அண்ணன் நான் பார்த்ததில்ல நெஜத்துல. வெயிலுக்கு எல்லாருமே குடிப்பாங்கடா ரஸ்னா, சுந்தரிக்கு ஒண்ணு நாக்க பதறுவாண்டா கிருஷ்ணா. அண்ணன் தங்கச்சி பாசத்தை பாரு, 2 பேருக்கும் அட ஆயுசு 100. அண்ணன் அண்ணன் எல்லா பொண்ணு வாய் நிறைய கூப்பிடும் உன்ன கிருஷ்ணா, கோகுல கிருஷ்ணா. அண்ணே, எல்லார பத்தியும் பாட்டு எழுதிருக்க, நம்ம அப்பத்தாவை பத்தி ஏதாவது பாட்டு எழுதிருக்கியாண்ணே? என்னது எழுதிருக்கியாவா? அபி தேக்கோ. அந்த கால ஹீரோயின் எங்களோட அப்பத்தா, பெருமையாக பாட சொல்லி காசு குத்திச்சு இப்பத்தான். சுந்தரியோட கல்யாணத்துக்கு அப்பத்தா பண்ணிச்சு பிளான், பாட்டி மூஞ்ச நல்லா பாரு அவங்க அந்த காலத்து டானு. சுந்தரி மேல வர அப்பத்த தாண்ட காரணம், எங்க அப்பத்த மாறி எல்லா பாட்டியும் மாறணும். அவங்க நடிப்புக்கு தான் கொடுக்கலாங்க ரிவார்டு, ஆல்ரெடி வாங்கிட்டாங்க கலை மாமணி அவார்டு. சுந்தரியோட பாட்டி நீங்க தான் பாட்டி பாடுறோம், உங்களை நாங்க தான். பாட்டியாக இருந்த கூட பியூட்டியத்தான் மெயின்டைன் பண்ணும் அப்பத்தா, பியூட்டிஃபுல் அப்பத்தா. இப்படியே பாடிட்டே இருந்தா பார்ட் 3 வந்துருண்ணே. சீக்கிரம் 2 லைனா போட்டு பினிஷிங்க்கு வானே. சுந்தரியோட லைஃபுக்கு மல்லிகா இருந்தாங்க யூசா, அனு அம்மாவாக வந்தாங்கப்பா வேற மாதிரி மாசா. கார்த்திக்கு முருகம் அம்மா கல்யாணம் தான் பண்ணாரு, நல்ல புள்ளைய சுந்தரி கூட ஒன்னா இருக்க சொன்னாரு. சித்துக்கு சுந்தரி மேல ஒன் சைடா லவ், ஃப்ரெண்டுன்னு சொல்லி சித்துக்கு குத்தாங்கப்பா பவ்வு. லக்ஷ்மி மேட தண்ணி எங்க கொஞ்சம் பாரு, சீரியல்ல கட்டின்னு வர சாரி எல்லாம் ஜோரு. சீரியல்ல பத்தி பேசாத தம்பி, TRPயே அட இவங்கள நம்பி. தமிழ் அக்கில எங்களோட சீரியல் இல்ல செல்ல புள்ளைங்க பாரு, சுந்தரி குடும்பத்தை பாரு. வேர்ல்டுலயே நம்பர் 1 சன்னு ஊடகம், அதுல சக்கா போட்டு போட்டுதுப்பா சுந்தரி நாடகம். அண்ணல்ல பறக்க நடந்து வர்றங்க சுந்தரி மேடம், இன்னும் 1000 எபிசோட் போட்டா கூட சூப்பரா ஓடும். சுந்தரி அக்கா படிப்புல பக்கா, எக்ஸாமுக்கு போச்சு IAS ஆச்சு. கல்யாணம் பண்ணா டேமேஜ் ஆனா அசரம நின்னா சிங்க பெண்ணா. வேர்ல்டுலயே நம்பர் 1 சன்னு ஊடகம், அதுல சக்க போட்டு போட்டுதுப்பா சுந்தரி நாடகம். அனல்ல பறக்க நடந்து வர்றங்க சுந்தரி மேடம், இன்னும் 1000 எபிசோட் போட்டா கூட சூப்பரா ஓடும்.